நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சின்னவங்க முதற்கொண்டு பெரியவங்க முதற்கொண்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரே பொருள் ஐஸ்கிரீம் தான். அது வீட்டிலேயே எப்படி எளிமையான முறையில் ஈஸியான பொருளை வச்சு நம்ம எப்படி ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சம்மர்ன்ற இல்லாமல் எல்லா சீசன்லேயுமே நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் தான். அதுவும் குல்ஃபினா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்பெஷல் கேர் இருக்கும் குல்ஃபி மேலே இருக்கிற ஒரு ஈகர்னஸ் மட்டும். ஸோ அந்த குல்ஃபியை நம்ம எப்படி ஹோம்மேடாக எப்படி நம்ம ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். வெளியிலேருந்து வாங்கி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கும், என்னென்ன ஆட் பண்ணியிருப்பாங்கன்றது நமக்கு ஒரு சஸ்பெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதே சமயத்தில் நம்ம வீட்டிலே செய்யும் போது ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும். குவான்டிட்டியும் வந்து கம்மியான காசில் நம்ம குவான்டிட்டியும் அதிகமாக யூஸ் பண்ணி செய்யலாம். அது இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக வந்து குல்ஃபி ரெடி பண்ண போகிறோம். எப்படி குல்ஃபி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது இன்ஸ்டன்ட் குல்ஃபி ப்ரீமிக்ஸு. இது ஆல்ரெடி நான் இது போட்டிருக்கேன். நான் இந்த பவுடர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பவுடரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம். இப்போ சம்மர்ன்றதுனால குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹோம்மேடு ஐஸ்கிரீம்ஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு குல்ஃபி ப்ரீமிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். குல்ஃபி ப்ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போது வந்து ஒரு கப் அளவுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். திக்கு பாலாக எடுத்துக்கோங்க, தண்ணி சேர்க்காமல் எடுத்துக்கோங்க. ஒரு 8 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். அந்த கொதிநிலை வந்த பிறகு நம்ம இதை ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த மிக்ஸை நம்ம இந்த குல்ஃபி ப்ரீமிக்ஸை முதல்ல எடுத்து இதில் கலக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சுட வச்சு ஆற வச்ச பால் வச்சு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் பால் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கலக்கி வச்சுக்கணும்னா நம்ம பாலில் ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அங்கங்கே கட்டி தட்டாமல் இது ஹெல்ப் ஆகும். பாருங்க, பால் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அந்த பால்லேயே வந்து கொஞ்சோண்டு எடுத்து குங்குமப்பூவை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பால்லே எடுத்து சூடு பால்லையே. இது ஆப்ஷனல் தான். இது வேணும்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் இதை. இப்போ இதிலே வந்து கொஞ்சம் பால் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு கப் அளவுக்கு. இப்போ பாலை நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் பால் எடுத்து வச்சேன் இல்லையா, அது வந்து இந்த பாலை நம்ம இதை அலசி விட்டுக்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்து வச்சேன். இந்த மிக்சர் திக்காக இருக்கிறதுனால பால் தேவைப்படும். அதை அலசுறதுக்கு தண்ணி ஆட் பண்ணோன்னா நமக்கு இன்னும் தண்ணி ஆகிடுன்றதுக்காக தான் இதே பால் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது சிம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மிக்சரில் இந்த குல்ஃபி ப்ரீமிக்ஸில் கார்ன்ஃப்ளவர் இருக்குது, கஸ்டர்ட் பவுடர் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கலரிட்டே இருக்கணும். கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ப்ரீமிக்ஸ் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சாச்சு நம்ம சிம்லேயே வச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற சாஃப்ரானையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 பாதாம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பிஸ்தாவும் ஒரு 10லேருந்து 12 பாதாம் எடுத்துக்கு கொஞ்சம் அக்ரூட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நட்ஸ் வந்து நம்மளோட ஆப்ஷனல் தாங்க. நமக்கு எவ்வளோ தேவைன்னு நினைக்கிறோமோ அவ்வளோ நட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன பிடிக்கும்னு நினைக்கிறோமோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி நட்ஸையும் நம்ம வந்து இதில் கொடுத்தோன்னா ஐஸ்கிரீமாக கொடுக்கும்போது குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அது நம்மளுக்கு இஷ்டப்பட்டதை நம்ம அக்ரூட்னால் நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ இது ஐஸ்கிரீமாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்துக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கும், அவங்கள சாப்பிட வச்ச மாதிரியும் இருக்கும். இது போட்ட பிறகு இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தால் போதும். கொஞ்சம் திக்கானவுடனே நம்ம பாலை இறக்கிடலாம். இது சூடு ஆற கொஞ்சம் நல்லா திக்குப்படும். அதனால் ஒரு 2 நிமிஷத்தில் கொதிக்க வச்சுட்டு இதை எடுத்துக்கலாம். நம்ம 2 நிமிஷம் கொதிச்சாச்சு, நல்லா கொஞ்சம் திக்காகிடுச்சு. இது இந்த ஸ்டேஜில் எடுத்தோன்னா தான் நம்ம சூடு ஆறும் போது இன்னும் ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு சூடு ஆற வைக்கணும். அதை வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். ஸோ அதனால் நம்ம இதை இறக்கிடலாம் இப்போது. ஸோ இந்த மாதிரி நைஃபோ சிசரை வச்சு இப்படி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்க வைக்கிறதுக்காக தான் இது. நம்ம எடுக்கும்போது நமக்கு நல்லா ஈஸியாக கிடைக்கும். இப்படி சென்டராக வச்சு விட்ருங்க. இப்போ இது கிட்டத்தட்ட வந்து 5 to 6 ஹவர்ஸ் கிட்ட ரெஃப்ரிஜரேட் பண்ணால் போதும். ஃப்ரீசர் பண்ண வேண்டாம், ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட குல்ஃபி எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். இதே மாதிரி மற்ற இருக்கிற எல்லாத்துலேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் குல்ஃபி கண்டெய்னர்லையும் போடலாம், இந்த மாதிரி கிளாஸில் போடலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பாப்சிக்கல் ஸ்டிக் இருக்குது, பாப்சிக்கல் கேன்லேயும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில்
குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி போட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாக்லேட் மோல்டு இருந்தால் இதில் கூட நம்ம போட்டு குட்டி குட்டியாக போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா, ஒரு கப்பில் போட்டு கொடுத்தோன்னா அதையும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் நிறைய நட்ஸும் நம்ம போட்டிருக்கிறதுனால நட்ஸும் அவங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக உள்ளே சேர்ந்த மாதிரியும் இருக்கும். அதே சமயத்தில் ஹோம்மேட் ஐஸ்கிரீம்னும் போது நமக்கு ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். எந்த கெமிக்கல் மிக்சரும் இதில் ஆட் ஆகாமல். ஃப்ரீஸ்லேருந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து டைரெக்டாக நம்ம வந்து ஒரு கப்பில் தண்ணி விட்டுட்டு அப்படியே வைங்க. அப்போ தான் எடுக்க வசதியாக இருக்கும் நமக்கு. கொஞ்சம் சில்னஸ் போச்சுன்னா நம்ம ஈஸியாக ஸ்டிக்கோடு எடுக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளோட குல்ஃபி வந்துடுச்சு. இப்போ இதை நட்ஸ் போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை ஸோ நம்மளுடைய குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி க்ரஷ் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் என்னென்ன நட்ஸ் நமக்கு தேவையோ பிஸ்தா, பாதாம், கேஷ்யூ எல்லாத்தையும் வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஹோம்மேட்லேயே பண்ண ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு.